எங்கள் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்போ தானே நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரக்கூடாதா, உடனே சாமான் தேய்க்க போயிட்டே, தண்ணி கூட இன்னும் குடிக்கலைங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த சிங்கில் வந்து சாமான் சேர்ந்துருச்சுன்னா 2 சாமான் இருந்தால் தொடர்ந்து இவங்க சாமான் போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு சிங்கை நம்ம காலி பண்ணி வச்சோம்னு வச்சுங்க, டீ குடிச்சா கூட கிளாஸ் போடுறதுக்கு தயங்குவாங்க, அவங்களே கழுவி வச்சுருவாங்க. சப்போஸ் 2 சாமான் இருந்ததுன்னா அந்த டீ குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, அந்த கிளாஸை வந்து அப்படியே போட்டு போயிடுவாங்க. சிங்கை கழுவிட்டோம், அம்மா திட்டுவாங்க, ஏன்னா அம்மா வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க, நீட்டாக வச்சுட்டாங்க, இதில் கிளாஸ் போட்டால் அம்மா திட்டுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் டீ குடித்தாலும் சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி, அதை உடனே கழுவி வச்சுருவாங்க. 2 சாமான் மட்டும் இருந்தது சேர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலே மேக்ஸிமம் நான் வந்து தேய்ச்சிருது சாமான். சிங்கை கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்பவுமே அப்படி தானே, 2 சாமான் தான் மேற்கொண்டு போட்டுனே இருப்பாங்க சாமான். தேய்ச்சி நம்ம க்ளீனாக வச்சுட்டோம்னா அவங்களுக்கு போட மனசு வராது. ஓகே, சாமான் ஏதோ அழுக்கில் இல்லை, அப்போ இத்தையும் கழுவிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதுக்காக தான் எங்கள் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டேன். தேய்ச்சிட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நிம்மதியாக அப்பாடான்னு உட்காரலாம். சாப்பிட்டுட்டு நம்ம உடனே உட்காந்துட்டோம்னா, ஐயோ சிங்கில் சாமான் இருக்கு, தேய்க்கணுமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அது வரும்னு தெரியாது அந்த எண்ணம். எனக்கு அப்படிதான். நான் வேலைக்கு போயிட்டா கூட போகிறதுக்கு முன்னாடி சிங்கெல்லாம் சாமான்லாம் தேய்ச்சிட்டு சிங்கை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஈவினிங் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியும். சிங்கில் அப்படியே சாமான் வச்சுட்டோம், ஈவினிங் வந்து பார்த்தவொன்னு ஒரே டென்ஷன் ஆகும். அதனால் மேக்ஸிமம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமான்லாம் தேய்ச்சிட்டு ஒரே ஒரு கிளாஸ் கூட சிங்கில் வைக்க மாட்டேன், அழுக்கு கழுவிட்டு போயிடுவேன். அப்போ தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியும். அதனால எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்டாக இருக்குது. இது எத்தனை பேருக்குன்னு தெரியல. பேசிட்டோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம். அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் நானும் அப்படியே போட்டுறது தான். முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும், மனுஷன் தானே எல்லாருமே. இப்போ இதை சேர்த்துட்டோம்னா மத்தியானம் சமையலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் சாமான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் சாமான் சேர்த்துக்கிட்டு, ஒரு பக்கம் சமையல் காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு, இஞ்சி பூண்டு உரிச்சுக்கிட்டு, அது இன்னும் கொஞ்சம் சாமான் சேர்ந்துக்கிட்டே போயிடும்.